இன்றைக்கி வெட்னஸ்டே. இன்றைக்கி வந்து சஷ்டி. சரி, மாரியம்மன் கோயிலில் வந்துட்டு ஆடிப்பூரத்துக்கு சாமிக்கு அலங்காரம் பண்ண வளையல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வளையல் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஆடிப்பூரத்துக்கு. அந்த வளையல்லாம் சாமிக்கிட்டேருந்து எடுத்து பூஜை பண்ணி இன்றைக்கி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ காலைல 10 மணிக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. 10 மணிக்கு போனால் பயங்கர கூட்டம். அதுக்கப்புறம் எல்லா வளையலும் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து பூஜைலாம் பண்ணிவிட்டு நல்லா வேண்டிக்க சொன்னாங்க. ஸோ குழந்தைங்க வேணுன்றவங்க, அதே மாதிரி கல்யாணம் ஆகணுன்றவங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் வந்து வேண்டிட்டு இந்த மாதிரி சாமிக்கு வளையல் வாங்கி கொடுக்கணும். ஆடிப்பூரத்துக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு அதுவும் நல்லது. அதே மாதிரி இந்த வளையல் வந்து வாங்கிக்கிட்டு கையில் போட்டிருந்தாலும் ரொம்ப நல்லது. அதனால் நான் இன்றைக்கி காலைல சரி சஷ்டி அப்படியே போய் இந்த வளையலும் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலான்ட்டு போனேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ வளையல் அடுக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ பேர் சாமிக்கு வளையல் வாங்கி கொடுத்து வந்திருக்காங்க அலங்காரம் பண்ணுறதுக்கு. அந்த வளையல் அலங்கார வீடியோவும் நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வளையல்லாம் காலையிலே வந்துட்டாங்க. அதே மாதிரி மாதமாக இருக்கவங்க வந்து இந்த வளையல் சாமி வளையல் வாங்கி போட்டால் அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னும் ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வந்திருந்தாங்க. நானும் போயிட்டு வளையல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாமி நல்லா பார்த்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும் எனக்கு இந்த வளையல் கிடச்சிது. ஸோ வளையல் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு உட்காண்ட்ருந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்களும் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும். தேங்க்யூ.